This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவலை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்கிற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் டேபிள் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன் டேபிள் எப்படி பார்க்குறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்ற லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே கைஸ், இப்போது நம்ம ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,660 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம எப்போவுமே ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,610 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இன்சைடு மார்க்கெட். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மாதிரி தான் வச்சுருப்பான். ரொம்ப ஒரு பெரிய மூமெண்ட் இருக்காது, ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டு. ஆனால் மார்க்கெட் ஃபுல் நெகட்டிவ். ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை அப்படின்னும் போது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுனால இதில் யார் இந்த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா 21,650 புட்டு இந்த மணி, கீழே பார்த்தீங்கன்னா 21,600 கால் இந்த மணி. ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலைன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு போய் புட்டை பார்த்தோம். புட்டு தான் செலக்ட் பண்ணோம். புட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டுத்தையும் தான் செக் பண்ணோம். நம்ம மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம போய்ட்டு புட்டை தான் செக் பண்ணோம். ஆக்சுவலாக 21,650ன்ற புட்டை தான் நம்ம போய் பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலாக 21,680 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் ஓப்பன் ஆகும்போது எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட்டில் இருந்தான். இவனும் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே ஐ கீழேயோ அதே மாதிரி இவன் மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் பாசிட்டிவாக இருப்பான் புட்டு எப்போதுமே. அதே மாதிரி இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே, மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா இவன் மேலே இருப்பான். ஓகேங்களா, மார்க்கெட் மேலே இருந்ததுன்னா கால் ஆப்ஷன் தான் மேலே இருக்கும், புட் ஆப்ஷன் எப்போவுமே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் இவனோட ஓப்பன், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ், மெயின் இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட ஓப்பன் தான் இவனோட அட்வான்ஸ் லெவலாக இன்றைக்கி சேமாக இருந்தது. அதனால் மார்க்கெட் எக்ஸாக்டாக அதில் தான் இருந்தது 15 மினிட்ஸில். 95 ஆக்சுவலாக மார்க்கெட் 127 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக 30 பாயிண்ட் ஒரு 2 கேண்டில்லே அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் வந்தது. ஆக்சுவலாக இங்கே தான் புல் பேக்கில் வந்து நின்றுது. புல் பேக் வந்து திருப்பியும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்தான். ஓகேங்களா, அவ்வளோதான். இன்சைட் மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக், 2 என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருந்தது ரொம்ப நேரம். அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணியும் திருப்பியும் மேலே தான் வந்து பிரேக் அவுட் ஆச்சு மார்க்கெட்டு. ஒரு வாட்டியும் புல் பேக் நின்று மேலே தான் போச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் நிற்கலை, கீழே உடைச்சான். அதுக்கப்புறம் மேலே உடச்சி க்ளோஸ் பண்ணோன்னா திருப்பியும் மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2 கேண்டில் நின்னோன்னா திருப்பியும் மேலே போயிட்டான். கிட்டத்தட்ட 4 வாட்டி இதில் 30 பாயிண்ட் கொடுத்துருக்கான். 1 2 3 வாட்டி கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 30 பாயிண்ட். அட்லீஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்னா கூட 75 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆக்சுவலாக வந்து 95 கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 80 தான். ஆக்சுவலாக மார்க்கெட் 82 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் 80 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம், ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. திருப்பியும் அகைன் மேலே பிரேக் அவுட் பண்ணி நின்னா தான் நம்ம எடுக்குவோம். அது கரெக்டாக இங்கே இடத்துல பண்ணியிருக்கு. 12:05க்கு இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு, அதனால் நம்ம எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக காலையிலே ட்ரேடே முடிஞ்சிருச்சு, ஒரு 10 மணிக்கெலாம் ட்ரேடே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே. ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் 2 சைடு தான் போவோம். அதே மாதிரி இவன் வந்து அக்யூரேட்டாக இவன் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியே இப்போது 21,650 புட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. இவன் பர்ஃபார்ம் பண்ணணுன்னா இவன் எங்கே கீழே வருவான், கீழே தான் வரணும். 21,600க்கு வரணும், இல்லை 21,550 வரைக்கும் வரணும் இவன். ஓகேங்களா, அப்போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் இவனுக்கு வழி விடணும். அதாவது இவனோட ஆப்போனண்ட், இவனோட எதிரி. ஓகேங்களா, அவன் லெவலை கீழே உடைக்கணும், இவன் மேலே உடைக்கணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், காலையில் இவன் எக்ஸாக்டாக ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிறான். நல்லா கவனிக்கணும், மேலே இருக்கிறான். ஓகேங்களா, ஆனால் இவனோட ஆப்போனண்ட் 21,600 கால் அந்த டைமில் இந்த மணி தான். இவன் பாருங்கள் எக்ஸாக்டாக எல்லாத்துக்கும் கீழே இருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே.
ஓகேங்களா. இன்னொன்று அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே. ஓகேங்களா. அப்போது இவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்? இன்னொரு விஷயம், இவன் லோ பிரேக் பண்ணியிருக்கான். இவனோட லோ ₹100 அப்படின்னா 21,600 கால்ன்றதுனால ப்ளஸ் பண்ணிங்கன்னா 100 21,700ன்ற இடத்துக்கு இவன் வரமாட்டான்ட்டு காலையிலேயே 15 நிமிஷத்தில் சொல்லிட்டான். அப்போது 21,700க்கு வரமாட்டான் அப்படின்னா அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணும். 650 புட் ஆப்ஷன் 700 புட் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நடந்தது. ஓகேங்களா. அதாவது இவன் சப்போர்ட்டில் இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா. இவன் சப்போர்ட்டில் இல்லை. ஓகேங்களா. சப்போர்ட்டில் இல்லாத காரணத்தினால தெளிவாக காலையிலேயே 10 மணிக்கு ட்ரேடு முடிச்சு. இதே இவன் சப்போர்ட்டில் இருந்தால் லேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. எப்போவுமே நம்ம என்ட்ரி எடுக்கும்போது இவனோட ஆப்போனண்ட், அதாவது காலாக இருந்தால் மேலே போகிற ஸ்ட்ரைக்கு, புட்டாக இருந்தால் கீழே வர ஸ்ட்ரைக். ஓகேங்களா. இப்போ 21,650 புட்டை நம்ம எடுத்தோம். அப்போ அவன் கீழே வந்தால் 600க்கு வரணும். அப்போ 600 கால் வந்து சப்போர்ட்டில் இருக்கக்கூடாது. அவன் அதாவது சப்போர்ட் மீன்ஸ் லெவலுக்கு, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கணும், இல்லை கீழே உடைக்கணும். அதுதான் நடந்தது இங்கே. ஓகேங்களா. 15 மினிட்ஸில் இவன் லெவலை கீழே உடைச்சிருக்கிறான். 15 மினிட்ஸில் புட்டு வந்து மேலே இருக்கிறான். அப்போ அவன் தானே பர்ஃபார்ம் பண்ணுவான். இன்னொன்று, ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் இவன் லோவை கட் பண்ணியிருக்கான். லோவை கட் பண்ணாலே முடிஞ்சுது கதை. லோவை கட் பண்ணால் 100 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 700க்கு வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம் இது. ஓகேங்களா. ஓகே, ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ். ஓகேங்களா. ரொம்ப கஷ்டம்லாம் இன்றைக்கி கிடையாது. ஆனால் இன்சைட் மார்க்கெட் தான். ஆனால் காலையிலே ஓப்பன்டே ஈஸியாக சொல்லிட்டான். கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு 15 மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா. அதனால தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடே முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் சூப்பரான என்ட்ரி நம்மளுக்கு. அதானி நெட் நம்மளை சூப்பரான என்ட்ரி கொடுத்தான். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 3,50 ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் 3,050 தான். ஆக்சுவலாக 3,050 ஓப்பன் ஆக போகிறோம் அப்படின்றது முன்னாடியே தெரியும். அதனால் நம்ம 3,000 கால் ஆப்ஷன் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக 3,000ன்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம்ன்றது எல்லாமே முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு. நம்மளோட அட்வான்ஸ் லெவல் இது தான், எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே அதை தாண்டும் போது என்ட்ரி கொடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா. 215 நம்மளோட லெவலு. 216 நம்ம பிஃபோர் ஆர்டர் போட்டு வச்சோம். அது ட்ரிக்கர் ஆச்சு. ஒரே கேண்டிலே போயிட்டான் அவன். 15னா நீங்கள் 20ல் பெண்டிங்காக 16 அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அவன் ஒரே கேண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். ஆக்சுவலாக 20ன்னு கூட வச்சிங்க, 20னா 60 போயிட்டான், 80 போயிட்டான். 60 பாயிண்ட்டு நம்ம 40 பாயிண்ட் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் அதில். ஓகேங்களா. ஒரு பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தான் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ₹300. அப்போ நீங்களே கணக்கு போடுங்க 40 பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா. ₹12,000 ஜஸ்ட் ஒரே கேண்டில் தான். ஒரே ஒரு கேண்டிலே ப்ராஃபிட் 5 நிமிஷம் தான். இதுதான் ஸ்டாக் ஆப்ஷனோட பியூட்டி. ஓகேங்களா. மார்க்கெட் எப்படி வேணா இருக்கட்டும், இன்சைட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்லி எந்த ஸ்டாக் பிரேக் அவுட் பண்ணுதோ எஸ்டர்டே அதை தான் நம்ம எடுப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஓகேங்களா. அதில் நம்ம சில விஷயத்தை ஆட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அது அக்யூரஸியாகவே இருக்குது. ஓகேங்களா. சில டைம் அந்த மாதிரி நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ணது மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே அந்த மாதிரி நடக்கலை. அதாவது உதாரணத்துக்கு அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல, நம்ம இங்கே ஆர்டர் போடுறோம், அவன் ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் பண்ணுறான்னா அந்த என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம். இல்லை மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்க மாட்டோம் அந்த என்ட்ரியை. ஓகேங்களா. அப்போ நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம நீ ட்ரேடே எடுக்க மாட்டோம், மறுநாள் பார்த்துப்போம். ஓகேங்களா. எடுக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பண்ணிக்க போகிறோம். எப்படியா இருந்தாலும் வாரத்தில் 2 ட்ரேட் 3 ட்ரேட் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரீ ஓப்பன்லேயும் பார்க்கலாம், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 ஸ்டாக்லேயும் பார்க்கலாம், செக்யூரிட்டி ஆஃப் F&Oலையும் பார்க்கலாம். ரெண்டுத்துலையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது ப்ரீ ஓப்பனில் நிஃப்டி 50 மட்டும், நிஃப்டி 50ல் வர ஸ்டாக் இருக்கும். சப்போஸ் சில டைம் அதில் நல்ல ஸ்டாக்காக இல்லை அப்படின்னா நம்ம வந்து செக்யூரிட்டி ஆஃப் F&O அப்படின்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும், அதுலேயும் போய் பார்க்கலாம். ஓகேங்களா. அதுலேயும் வர ஃபஸ்ட்டு ஸ்டாக்குங்களை நம்ம நல்ல வேல்யூமாக இருக்கிற ஸ்டாக்கு, அதாவது வேல்யூம்ன்றதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாகுது அந்த மாதிரிலாம் பார்க்காம வெறும் பிரேக் அவுட் ஸ்டாக் மட்டும், பிரேக் அவுட் மீன்ஸ் எஸ்டர்டே பிரேக் அவுட் ஸ்டாக்கை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை இன்பில்ட் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேங்களா. இதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஓகேங்களா. அதாவது செக்யூரிட்டி ஆஃப் F&O. ஓகேங்களா. அதுலேயும் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்லலாம் இருக்கும்போது சில டைமில் நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக் வந்து நீங்கள் பார்க்கும்போது எஸ்டர்டே பிரேக் ஆகிருக்கும், ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓப்பனுக்கு கீழே வந்துடும், நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஆனால் செக்யூரிட்டி ஆஃப் F&Oவில் இருக்கிற ஸ்டாக் அந்த மாதிரி நடக்காது. நிஃப்டி வந்து இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் செக்யூரிட்டி ஆஃப் F&Oவில் வர ஸ்டாக்கு வந்து எப்போதுமே வந்து
பர்ஃபார்ம் நல்லா பண்ணும். ஓகேங்களா? அதனால் நிஃப்டி வந்து நீங்கள் ப்ரீ ஓப்பனில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட்டா, எஸ்டர்டே ஐ பிரேக்கான. எஸ்டர்டே லோ பிரேக்னா நம்ம நிஃப்டியே பார்க்கலாம். ஆனால் இன்சைட் மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சாலும் நம்ம செக்யூரிட்டி ஆஃப் எஃப்என்டோவில் போய் பார்க்குறது சேஃபாக இருக்கும். அதுலேயும் நம்ம நல்ல ஒரு அதிகமான நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணலாம் எப்போவுமே. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்லேயும் வரலாம், செகண்ட்லேயும் வரலாம், ஃபோர்த்துலேயும் வரலாம், ஃபிஃப்த்லேயும் வரலாம். ஓகேங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்க மினிமம் ஒரு 800க்கு மேலே இருக்க ஸ்டாக்கு, 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்க ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஈஸியாக டார்கெட் அடிக்கும். ஓகேங்களா? கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக இருக்கும். இண்டெக்ஸில் பண்ணுறதோட ஸ்டாக்கில் பண்ணுறது தான் சேஃபு, அதிக ப்ராஃபிட்டும் வரும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும் ட்ரேடு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ஸ்டாக்லேயும் சரி நிஃப்டி ஃபிஃப்டியும் சரி ஒரு ஈஸியான என்ட்ரி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுத்தரோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் வந்து நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.